வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 11வது மாதம் 2024. இன்றைக்கி வியாழக்கிழமை நடைபெறுது கோரனியா ப்ளஸ் ட்ரா 548வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் 216 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 1 எடுத்திருந்தோம், 1 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு 0வையும் 1ஐயும் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு நம்பராக முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு 10,000% கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு பி போர்டில் 1 பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு. இப்போது நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தேதி நமக்கு 21ஆம் தேதி நடைபெறுது 11வது மாதம் 548வது ட்ராவாக நடைபெறுது 2024. நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி நாள் 2 வந்திருக்கு. 2க்கு ஏ போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிகமாக நம்மளுடைய கணக்கில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்திருக்கு. பி போர்டில் 1 வந்திருக்கு. 1க்கு நமக்கு 5ஆம் நம்பர் நம்மளுடைய கணக்கில் பி போர்டு வந்திருக்கு. 1க்கு 5ங்கிற மாதிரி வர்ற மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. பி போர்டு 5 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம 1ஆம் நம்பரை எடுத்திருக்கோம். சி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன். நமக்கு பெருக்கல் மெத்தேடில் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கையில் என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 216 பெருக்கல் 99 போடுறோம். 384ன்னு இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம எப்போதும் போல் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். நமக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 0வையும் 4ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 5ஐயும் 6ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கி. சி போர்டில் 1ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பரை எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர் ஸ்டார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 3 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 நமக்கு 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். 5 47 நாள் நமக்கு பெண்டிங்கில் பி போர்டில் இருக்குது. பி போர்டில் நம்ம 6 கொடுத்துருக்கோம். 6 14 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 பார்த்திங்கன்னா 54 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டில் பார்த்திங்கன்னா 2 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 3 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு
4 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து 58 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கையில் இன்றைக்கி வந்து ஒரு 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. எந்த போர்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வேணாலும் நமக்கு 0ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 0 வந்து சப்போர்ட் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு 9 எடுத்திருக்கோம். இன்றைக்கி 9 தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 0வையும் 9ஐயும் நீங்கள் 10,000% ஸ்ட்ராங்காக வைக்கலாம். கண்டிப்பாக நமக்கு 0-9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. இன்றைக்கி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன மாதிரி வினிங் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணுங்கள். 0-9 இல்லாமல் ஆல் போர்டு ஆட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம இந்த நம்பர்ஸை பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து நான் அதிகமான நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா சில ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணி சில ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இந்த நம்பர்ஸ் வந்து பயன்படுச்சுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம் கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸை வந்து நான் கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும், ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 451 409 049 051 இந்த 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து பாட்ஸு நம்பரில் நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்க கிடையாது, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் பயன்படுத்துங்க இந்த நம்பரை அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். நானூற்றி 9 பாட்ஸு 409 பாட்ஸு 051 சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம பாட்ஸில் வந்து நான் 1000% இன்றைக்கி ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாட்ஸில் ஃபுல் வின்னிங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 409ஐயும் 051ஐயும் பாட்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இந்த நம்பர் பாட்ஸு நம்பரில் நமக்கு வந்திருக்கு. நம்ம இப்போது இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு போன வருஷம் என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 0-1-1ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் 0-1-1ன்னு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதிலேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம 051 நம்ம நம்பர்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். இதை விட்டால் நமக்கு 094ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 094 நல்ல ஒரு நம்பராக இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 097ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு 5 வந்துச்சுன்னா ஏ போர்டில் 501 சரிங்களா? 501 நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். 904 எல்லா நம்பர்களும் ஒரு செட்டு வைங்க. 904 501 097 094 இந்த நம்பரை எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன்.
இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தம் 8 நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 51 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், 01ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதை விட்டால் உங்களுக்கு 10ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. 45 இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 45, 41 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய கணக்கில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 09 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 41, 09, 10, 45, 51, 01 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உங்களுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இன்றைக்கி மிஸ் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸை நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இது கெஸ்ஸிங் மட்டுமே தான், கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 74, 09 74, 09 20, 51 20, 51 24, 59 இது ஒரு கணக்கில் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. சரிங்களா? 24, 59ங்கிறது. அதே மாதிரி 29, 04ங்கிற ஒரு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தமே வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்து எப்போதுமே கொடுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 74, 09 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20, 51ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 24, 59ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 29, 04ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராகவே நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டியருக்கும் கேலுக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங் நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே ரெகுலராக வந்து கெஸ்ஸிங்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வெற்றி இருக்குது ஸ்ட்ராங்காக.